பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏசாயா 55 அதிகாரம் 8 வசனம் 9 வசனம். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து, விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். அப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அப்பா உம்முடைய வார்த்தைகள் ஒருபோதும் வெறுமையாய் திரும்புவதில்லை என்று சொல்லி இருக்கிறீரப்பா. ஸ்தோத்திரம் ராஜா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. அப்பா நீர் எங்களுக்கு வாக்கு பண்ணின ஒவ்வொரு வார்த்தைகளும் தகப்பனே அது வெறுமையாய் திரும்புவதில்லை என்று சொல்லி இருக்கிறீர் தகப்பனே. அப்பா நீர் வாக்கு மாறாத தேவனாய் இருக்கிறீர். ஹalleluya, ஹalleluya. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவனே, அப்பா ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஸ்தோத்திர ராஜா, நீர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் தகப்பனே. அப்பா நீர் மகா உன்னதமானவராய் இருக்கிறீரே அப்பா. ஸ்தோத்திரம் மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா, மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை துதிக்கிறோம் அப்பா. வானாதி வானங்களும் போற்றும் எங்கள் பரிசுத்தமுள்ள தேவனே அப்பா, மை துதிக்கிறோம் தகப்பனே. துதிக்கிறோம் ராஜா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி தகப்பனே. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற கர்த்தாவே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, மை துதிக்கிறோம் ராஜா, மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. உம்முடைய கரமும் கிருபையும் எங்களோடு கூட இருந்து அப்பா எங்களை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிறதை தகப்பனே. அப்பா உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய சுத்த கிருபையாய் இருக்கிறது தகப்பனே. ஹalleluya, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர். பூமி அனைத்தும் அவருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறதே. ஹalleluya. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா இந்த இடத்தை அப்பா உம்முடைய பிரசன்னம் சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. அப்பா வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய மகிமையினாலே நிரப்புங்க அப்பா. ஹalleluya. ஆவியானவர் கிரியை செய்யும்படியாக எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம் தகப்பனே. எங்களை சமர்ப்பிக்கிறோம் ராஜா, உம்முடைய பாதத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. ஹalleluya. நன்றி இயேசு சுவாமி, நன்றி அப்பா. நன்றி தகப்பனே. எங்களுக்கு நீ செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா நீர் எங்களுக்கு கொடுத்த சுக பல ஜீவனுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றி ஏசப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. வாக்கு மாறாத தேவனே அப்பா, அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தாவே, வல்லமையுள்ள தேவனே மை துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம். இந்த நாளின் ஆராதனை உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம்
அப்பா. பாடல் வேலை, செய்தி வேலை உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம் அப்பா. நீர் எங்களை அப்பா உம்முடைய மகிமையினால் மூடி மறைத்து கொள்ளும்படியாய் செபிக்கிறோம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் 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 அப்பா. உம்முடைய வல்லமையினால் எங்களை நிரப்புங்க ஏசப்பா. உம்முடைய பரிசுத்த ஆவியினால் எங்களை நிரப்புங்கப்பா. உம்முடைய பரிசுத்த கரம் எங்கள் ஒவ்வொருவரையும் தொடட்டும் தகப்பனே. உம்முடைய பாச கரத்தினால நீர் எங்களை தொட்டு ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கள் இருதயங்களை உம்முடைய பலிபீடத்திலே அப்பா ஊற்றுகிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. நன்றி 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 ஏசப்பா. எங்களோடு கூட இருந்து நீர் எங்களை நடத்துவீராக சுவாமி. எல்லா இக்கட்டுகளுக்கும் எங்களை நீங்களாக்கி விடுவிப்பீராக தகப்பனே. விடுதலையின் நாயகனே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. தடைகளை உடைத்து போடுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. யாபேசின் எல்லைகளை விரிவாக்குன தேவனே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்ப்பா. தடைகள் ஆறுகள் உடைந்து ஓடுகிறது போல உடைந்து ஓட பண்ணுகிறவரே ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா இந்த ஆலயத்துக்கு விரோதமாய் ஆராதனைக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா அந்தகார வல்லமைகளையும் நசரேனாகிய இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கடிந்து பாதாளத்திற்கு அனுப்புகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி ஏசப்பா. நன்றி தகப்பனே. நன்றி ராஜா. நீர் ஒருவரே உயர்ந்திருப்பீராக தகப்பனே. அப்பா நாங்கள் சிறுகவும் நீர் பெருகவும் வேண்டுமாய் செபிக்கிறோம் அப்பா. மீதியான வேலையுடைய கரத்திலே தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இப்போ இயேசுவின் நாமத்தினாலே செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சகோதரனோடு கூட சேர்ந்து நாம் அனைவரும் பாடல் பாடி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். ஸ்தோத்திர பலிகளை நாங்கள் செலுத்துகிறோம் ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். Thank you Lord. உமக்கு நன்றி. Thank you Jesus. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு நாங்கள் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பரிசுத்தரே உமக்கு நன்றி 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 நன்றி. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றியோடுமே நாங்கள் ஆராதிக்கிறோம். நன்றியோடுமே நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பரிசுத்தமுள்ள தேவனே, இந்த ஆராதனைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் மகிமையின் தேவனே, உம்மை நன்றியோடு நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. உம்மை நன்றியோடு உயர்த்துகிறோம் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. glory 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 glory. நன்றி 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 தகப்பனே. நன்றி தகப்பனே. உம்மை நன்றியோடு உயர்த்துகிறோம். உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்மை நன்றியோடு நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. thank you Lord. thank you Jesus. ஹல்லேலூயா. பரிசுத்தரே உமக்கு நன்றி. பரிசுத்தமுள்ள தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. துதிகளின் மத்தியில் வாசமாய் இருக்கிற தேவனே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஆராதிக்கிறோம். உம்மை நன்றியோடு நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே 5 மாதங்கள் ஆண்டவரே எங்களை கிருபையாய் நடத்தி வந்தீரே ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தமுள்ள தேவனே ஆண்டவரே, எல்லா குறைவுகளிலும் ஆண்டவரே கர்த்தாவே நீர் எங்களை பலப்படுத்தினீங்களே ஆண்டவரே. நீர் எங்களை ஆசீர்வதிச்சீங்களேப்பா அப்பா. உமக்கு நாங்கள் நன்றி பலிகளை செலுத்துகிறோம். ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. துதி பலிகளை செலுத்தி உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே பள்ளத்தாக்கில நடந்த அனுபவங்கள் உண்டு ஆண்டவரே. மேடுகளிலே நடந்த அனுபவங்கள் உண்டு ஆண்டவரே. சமவெளியில நடந்த அனுபவங்கள் உண்டு ஆண்டவரே. எல்லா அனுபவங்களிலும் கர்த்தாவே நீர் எங்களை ஆண்டவரே கிருபையாய் நடத்தி வந்தீங்களே ஆண்டவரே. கிருபையாய் நடத்தி வந்தீங்களே ஆண்டவரே. உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. பரிசுத்தமுள்ள தேவனே, பரிசுத்தமுள்ள தேவனே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். உம்மை நன்றியோடு நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி நன்றி ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. பரிசுத்தமுள்ள தேவனே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஆராதிக்கிறோம். மகிமையின் தேவனே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஆராதிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவன் கொடுத்த இந்த 5 மாதங்களுக்காக நாங்கள் முழு மனசா நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த 6வது மாதத்தில் ஆண்டவரே நன்றி அறிதல் நிறைந்த இருதயத்தோடு தகப்பனே உம்முடைய சன்னிதானத்தில் நாங்கள் நுழைகிறோம் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த சன்னிதானத்தில் நாங்கள் நுழைகிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. thank you Lord. thank you Lord. thank you Lord. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை நன்றி
நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். எங்கள் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவனே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். எங்கள் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவனே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். தகப்பனே, தூய ஆண்டவரே பேலன்ஸ் எங்களை நிரப்புவதா, தூய பேலன் எங்களை நிரப்புவதாக. ஆண்டவர் வருஷத்தின் மையத்துக்குள்ள நாங்க வந்திருக்கிறோம். ஆண்டவர் இன்னும் 6 மாதங்கள் தான் அந்த வருஷத்தை நாங்க முடிக்க போகிறோம். தேவனாகிய கர்த்தாவே, கிருபையின் தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி இயேசுவே. அப்பா, thank you Jesus. Thank you Jesus. Oh, we worship you. பரிசுத்தரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். பரிசுத்தரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். எங்கள் மகிமையின் தேவனே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் தகப்பனே. ஹalleluya. தேவனே, இந்த காலவேளையிலே உம்முடைய பரிசுத்த சன்னிதானத்திலே எங்களை நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஹalleluya. நீர் அசைவாடுவீராக ஆண்டவரே, நீர் மகிமைப்படுவீராக அப்பா. உம்முடைய கிருபைகள் ஆண்டவரே எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. ஹalleluya. பரிசுத்தமுள்ள தேவனே, உமக்கு நன்றி பலிகளை செலுத்துகிறோம். நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்முடைய சன்னிதானத்துக்கு நாங்க வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. ஆமென். நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்முடைய சன்னிதானத்துல வந்து நாங்க நிற்கிறோம்பா. ஆமென். நீர் எங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஹalleluya. எங்களை பலப்படுத்துங்க. இந்த ஆராதனை நம்முடைய பிரசுத்த பிரசன்னத்தை நாங்க உணரட்டும் ஆண்டவரே. நாங்கள் அனுபவிக்கட்டும், ருசிக்கட்டும். கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டும். உடைய கரத்துல அப்படி எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீங்க மகிமைப்படுங்க. உங்க சித்தம் மாத்திரம் செய்யப்படும். ராஜ்யம் வரம் உண்டாகட்டும் ஆண்டவரே. பரலோகத்திலே உடைய சித்தம் செய்யப்படுவது போல பூலோகத்தில் உடைய சித்தம் செய்யப்படும்படி எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் சந்தோஷமான காலவேளை தேவனை உயர்த்துவோமா? அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. சொல்லுவோம், ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. நன்மை செய்தவர்க்கே நாம் நன்றி செலுத்துவோமே. நன்மை செய்தவர்க்கே நாம் நன்றி செலுத்துவோமே. என் காணிக்கையை உன் கரங்களிலே உற்சாகமாய் கொடுக்கிறோமே. என் காணிக்கையை உன் கரங்களிலே உற்சாகமாய் கொடுக்கிறோமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. பலிகளை செலுத்திடவே, ஜீவ பலியாக மாறிடவே. சொல்லுவோமா எல்லாரும்? பலிகளை செலுத்திடவே, ஜீவ பலியாக மாறிடவே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே,
வந்தீரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. முழு மனதோடு சொல்லுவோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே.
ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. ஹல்லேலூயா. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க இயேசுவே வாழ்க உம் நாமம் வாழ்க. ஹல்லேலூயா. உம் நாமம் வாழ்க. ஆண்டவரே, செய்த நன்மைகள் எல்லாவற்றையும் நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணி நல்ல விடுதலை உங்க சத்தத்தை உயர்த்தி உடைய உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிய தேவனுக்கு வெளிப்படுத்தும். 5 மாதங்கள் நம்மை நடத்தி வந்தவர் நினைவு நம்மை போஷித்தாரே, நன்றி செலுத்துவோமா? நம்மை திருப்தியாய் சாப்பிட பண்ணினாரே, நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல விடுதலையோடு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பல நேரங்களில் இதெல்லாம் நம்ம நினைக்கிறது இல்ல. எத்தனையோ பேர் ஒருவேளை உணவு கூட இல்லாம இருக்கிறாங்க இந்த உலகத்துல. கர்த்தர் நம்மை திருப்தியாய் சாப்பிட பண்ணினார், நம்மை சுகமாய் தங்க பண்ணினார். ஒவ்வொரு நாளும் நான் படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், அதிகாலையில திரும்பவும் எழுந்து ஒரு புதிய நாளுக்குள்ளே பிரவேசிக்கிறேன். தேவன் என் சரீரத்தில் எனக்கு பலன் கொடுத்தாரே. 5 மாதங்கள் நன்றி செலுத்துவோமா? நன்றி செலுத்துவோமா? ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நன்றி 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 நன்றி. ஓ ஹல்லேலூயா. என்னுடைய போக்கையும் வரத்தையும் பாதுகாத்து கொண்டீங்களேப்பா, உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஓ ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய போக்கை வரத்தை கர்த்தர் பாதுகாத்து கொண்டீங்களே. எங்களுடைய புறப்படுதலையும் திரும்ப வருதலை நீர் ஆசீர்வதித்தீரேப்பா. எங்களுடைய வேலைகளை ஆசீர்வதித்தீங்களே ஆண்டவரே. எங்கள் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிச்சீங்களே. எங்களுடைய ஊழியத்தை ஆசீர்வதிச்சீங்களே ஆண்டவரே. முழு மனசா நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய குடும்பம், எங்களுடைய உறவுகள், நண்பர்கள் ஒவ்வொருவரையும் தேவனாகிய கர்த்தர் நீர் பாதுகாத்து கொண்டீரேப்பா ஆண்டவரே. 5 மாதங்கள் உங்களுடைய கிருபை நீர் விளங்க பண்ணியிருக்கிறீர்கள். உங்களுடைய கிருபை நம் நன்மையினாலும் எங்களை முடிசூட்டி இருக்கிறீர்கள். எங்களை தொடர பண்ணியிருக்கிறீங்க ஆண்டவரே. நன்றி செலுத்துங்க, நன்றி செலுத்துங்க. ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. விடுதலையோடு ஓ உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில எப்படிலாம் அவரை ருசிச்சீங்க. ஓ நல்ல விடுதலையோடு சத்தத்தை உயர்த்தி தேவ சமூகத்துல முழு மனசா நம்ம நன்றி செலுத்துவோம். விண்ணப்பத்தை கேட்டீர் ஆண்டவரே. எங்கள் வாய்ப்புக்கு பதில் கொடுத்தீர் ஆண்டவரே. ஜெபங்களுக்கு எப்பொழுதும் செவிகள் திறந்தவைகளாய் இருக்கிறபடினாலே நன்றி. ஓ ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. 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 ஓ ரபா மாமா மாமா ஷபா பாபா பாபா. Ora karamamana shabala hadaramana riandara bori balagadaramana. Hallelujah. Ori karabala shedaramana. Oh hallelujah. Oh hallelujah. Oh makenandiyappa. Oh makenandiraja. நன்றி 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 ராஜா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. glory 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 glory. Oh gloria glory glory. மகிமை செலுத்துகிறோம் உமக்கே, மகிமை செலுத்துகிறோம். நன்றி 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 நன்றி. ஓ நன்றி நன்றி ராஜா. Oh hallelujah.
நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஓ ஹalleluya. Thank you Jesus. இந்த 6வது மாதத்திலும் உம்முடைய ஆவியை எங்களுக்குள்ளே வைத்து எங்களை உயிர்ப்பிப்பேன் என்று வாக்கு பண்ணினவரே, எங்களுடைய ஸ்தானத்தில் எங்களை கொண்டு போய் நிறுத்துவேன் என்று சொன்னவரே, ஆமென். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி தகப்பனே அப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இயேசுவே. நானே கர்த்தர் என்று அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்று சொன்னீர். ஆமென். பராக்கிரமத்தின் வல்லமையும் நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிற அன்பையும் விளங்கிக் கொள்கிற ஆண்டவரே, ஒரு மாதமா இந்த மாதத்தின் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே, ஆமென். எங்களை உயிரடைய செய்திருக்கிறீர். ஹalleluya. உம்முடைய ஆவியினால் எங்களை உயிரடைய செய்திருக்கிறீர். ஆமென். Thank you Jesus. Thank you Lord. Thank you. Thank you Lord. Hallelujah. Thank you Jesus. Hallelujah. Thank you Father, we worship you. मैं आराधिக்கிறோம் தகப்பனே. Hallelujah. मैं துதிக்கிறோம். Hallelujah. யாவே நீர் என்றும் என் தேவன், தலைமுறை தலைமுறையா. யாவே நீர் என்றும் என் தஞ்சம், தலைமுறை தலைமுறையா. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ. ஆண்டவரே, நீர் எங்கள் தேவன், ஆமென். நாங்கள் நம்பி இருக்கிறவர், என் துருகமும் என் கோட்டையும் என் அடைக்கலமுமானவர். செட்டுகளின் நிழலிலே மறைத்து உம்முடைய சிறகுகளினால் என்னை மூடிக்கொள்ளுகிற தேவன் நீர். யாவே நீர் என் தேவன், ஆமென். யாவே நீர் என் தேவன். Hallelujah. நீ நம் வாழ்வில் ஆழ்வதில்லை, நம் காலங்கள் தேவனின் கரங்களிலே. நம்பிக்கை இல்லா நிலை மாறிடும், புது நம்பிக்கை திடன் நம்மில் பெருகிடுமே. பயமே நம் வாழ்வில் ஆழ்வதில்லை, நம் காலங்கள் தேவனின் கரங்களிலே. நம்பிக்கை இல்லா நிலை மாறிடும், புது நம்பிக்கை திடன் நம்மில் பெருகிடுமே. யாவே நீர் என்றும் என் தேவன், தலைமுறை தலைமுறையா. யாவே நீர் என்றும் என் தஞ்சம், தலைமுறை தலைமுறையா. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ. Hallelujah. ஆமாண்டவரே, என்னுடைய மரண பயத்தை நீர் மாற்றுகிற தேவன், சத்துருவின் பயங்கள் எல்லாவற்றையும் நீக்கி ஆண்டவர் எனக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவன். ஆண்டவரே, நீர் சகலத்தையும் ஆள்கிற யாவே, நான் எதை குறித்தும் பயப்பட, நான் ஆண்டவரே சமாதானத்தோடு ஆண்டவரை உம்மை எப்பொழுது தொழுது கொண்டே இருப்பேன். சமாதானத்தோடு நான் உம்மை ஆராதித்துக் கொண்டே இருப்பேன். ஏன்னா நம்முடைய சிறகுகளின் மறைவில் செட்டுகளின் நிழலிலும் இருக்கிறேன். ஆண்டவரே, எதுவும் என்னை
அணுகாது, எதுவும் எனக்கு நேரிடாது. என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். என் யெகோவா தேவன் என்னோடு கூட இருக்கிறார். என் யாவே என்னோடு கூட இருக்கிறார். மரண பயம் நம்மில் மாறிடுமே, சத்ருவின் பயங்கள் எல்லாம் நீங்கிடுமே. மரண பயம் நம்மில் மாறிடுமே, சத்ருவின் பயங்கள் எல்லாம் நீங்கிடுமே. மரணத்தை ஜெயித்தவர், சத்ருவை வென்றவர், சகலத்தையும் என்றும் ஆள்பவரே. மரணத்தை ஜெயித்தவர், சத்ருவை வென்றவர், சகலத்தையும் என்றும் ஆள்பவரே. யாவே நீர் என்றும் என் தேவன், தலைமுறை தலைமுறையா. யாவே நீர் என்றும் என் தஞ்சம், தலைமுறை தலைமுறையா. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ. தோல்விகள் எல்லாம் மாறிடுமே, உம் நாமத்தில் வியாதிகள் நீங்கிடுமே. தோல்விகள் எல்லாம் மாறிடுமே, உம் நாமத்தில் வியாதிகள் நீங்கிடுமே. நீர் எங்கள் பரிகாரி, ஜெயமாக நடத்துவீர். உம்மை அல்லால் வேறு நாமமில்லை. நீர் எங்கள் பரிகாரி, ஜெயமாக நடத்துவீர். உம்மை அல்லால் வேறு நாமமில்லை. யாவே நீர் என்றும் என் தேவன், தலைமுறை தலைமுறையா. யாவே நீர் என்றும் என் தஞ்சம், தலைமுறை தலைமுறையா. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ. 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 யாவே நீர் என்றும் என் தேவன், தலைமுறை தலைமுறையா. யாவே நீர் என்றும் என் தஞ்சம், தலைமுறை தலைமுறையா. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ.
இஸ்ரவேலின் ஜெயபலமான கர்த்தர், இஸ்ரவேலின் ஜெயபலனான எங்களுக்கும் ஜெயபலனா இருக்கு. இஸ்ரவேலே, என் ஜனமே, உன் கர்த்தரை நம்பு. அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, அவர் உன்னை கைவிடுகிறது இல்லை. இதோ அவர்கள் நாங்கள் எலும்புகள், இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். ஒருவேளை இஸ்ரவேல் ஜனத்தை போல இந்த காலவேளை இந்த 6வது மாதத்தில் துவக்கத்திலேயே நீ உலர்ந்து போயிருக்கிறாய், உன் நம்பிக்கை அற்று போயிருக்கிறதா? என் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார், நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், இதோ என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்படவும் உங்களை இஸ்ரவேல் தேசத்துக்கு வரவும் பண்ணுவேன். அவர் மரித்து 4 நாள் ஆனாலும் 10 நாள் ஆனாலும் வருஷங்கள் ஆனாலும் பிரேத குழிகளிலிருந்து நம்ம உயிரோட எழும்ப பண்ணுகிற தேவன் அவர். மார்த்தாள் சொன்னாங்க, ஆண்டவரே 4 நாள் ஆயிடுச்சு ஆண்டவரே, நாரும் ஆண்டவரே. ஆண்டவர் சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். என்னுடைய வாழ்க்கையில மரித்து போனவைகளை நினைத்து நாங்கள் குழம்பிக் கொண்டிருக்கலாம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை விசுவாசிக்கும் பொழுது நாங்கள் மரித்தாலும் பிழைப்போம். என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். அவர் சொன்னதை, அவர் வாக்கு பண்ணினதை உனக்கு நிறைவேற்றி கொடுக்கிறது. இந்த 6வது மாதத்திலே உனக்கு முன்பாக அவநம்பிக்கையான காரியங்களை, உலர்ந்து போன எலும்புகளை பிசாசு குவித்து போட்டாலும் நீ சொல்லு, அவர் சொல்லி இருக்கிறாரு, அவர் நிச்சயமாய் செய்வார். அவர் என்னை உயிர்ப்பிக்கிற தேவன், தம்முடைய ஆவியை எனக்குள் வைத்து என்னை உயிர்ப்பிக்கிற தேவன். உலர்ந்த எலும்புகளே நீ உயிரடை, உலர்ந்த எலும்புகளே நீ உயிரடை. இன்னைக்கு நாங்க உலர்ந்த எலும்புகளை பார்த்து பேசுகிறோம்.
எங்க வாழ்க்கையில எது உலர்ந்து போயிருக்குது, இன்னைக்கு உங்க நாமத்தினால நாங்கள் கட்டளை இடுகிறோம். ஏன்னா நீங்க எங்களுக்கு வாக்கு பண்ணிருக்கிறீங்க, இதை நான் சொன்னேன், இதை நான் செய்வேன் என்று உன் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். Hallelujah. Yes, Lord. Thank you, Jesus. ஆண்டவரே, எங்க வாழ்க்கையை பார்த்து எத்தனையோ முறை நாங்க மரணத்தை பேசி இருக்கிறோம். ஆண்டவரே, இது உருப்படாது, இது நாசமா போயிரு, இது கிடைக்காது, எனக்கு வராது, அவ்வளவுதான் என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் மரணத்தை பேசியிருக்கிறோம். ஆனால் இந்த 6வது மாதத்துல இந்த காலை வேளையில உங்க பிரசன்னத்திலே நிறைந்தவர்களாய் ஆண்டவரே நாங்கள் ஜீவனை பேசுகிறோம். ஆண்டவரே, ஜீவனை பேசுகிறோம். ஓ, உம்முடைய ஆவியை எங்களுக்குள் உயிர் வைத்து எங்களை உயிரடைய செய்கிற தேவனே, இதோ இந்த மரண இருளின் பள்ளத்தாக்கிலே உலர்ந்து போயிருக்கிற எலும்புகளை பார்த்து நாங்கள் பேசுகிறோம். உலர்ந்து போயிருக்கிற எலும்புகளை பார்த்து நாங்கள் பேசுகிறோம். நீ உயிர் அடை காற்றே, 4 திசையிலும் இருந்து ஓ இந்த உலர்ந்து போன எலும்புகள் மேலே வந்து ஊது என்று சொல்லி நாங்கள் பேசுகிறோம். Hallelujah. Yes. Hallelujah. புழுதியில் இருந்து தூக்கி விடுவார், குப்பையில் இருந்து உயர்த்திடுவார். புழுதியில் இருந்து தூக்கி விடுவார், குப்பையில் இருந்து உயர்த்திடுவார். பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் எனக்கு உண்டு. பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் எனக்கு உண்டு. என் உள்ளமே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். அப்பா, எல்லா துதி, கனம், மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. நீர் சுகந்த வாசனையாய் நுகர்ந்து கொள்ளும்படியாய் அப்பா எங்களை நம்முடைய பலிபீடத்திலே படைக்கிறோம் தகப்பனே, எங்களை அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. அப்பா, நீரே உயர்ந்தருளுவீராக, நம்முடைய சத்துருக்கள் அனைவரும் சிதறடிக்கப்படுவார்களாக தகப்பனே. ஸ்தோத்திரம்ப்பா, எங்களை தாழ்த்துகிறோம் தகப்பனே, நம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம் அப்பா. நீரே பொறுப்பெடுத்து எங்களை நடத்துவீராக ராஜா. மீட்பர் இயேசுவின் நாமத்தினாலே அப்பா துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. நம் மத்தியிலே ஆண்டவர் எப்பொழுதும் நல்லவராகவே இருக்கிறார். ஆமென். எவ்வளவோ கஷ்டங்கள், போராட்டங்கள், கவலைகள் எல்லாவற்றிலிருந்து நமக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்து அவரை ஆராதிக்கும்படியாக அழைத்து வந்தது ஒரு ஸ்லாக்கியம். சுவாசமுள்ள யாவும் தேவனை துதிப்பதாக. ஆமென். இன்றைக்கு தேவன் பேசும்படியாக கொடுத்த தலைப்பு வியப்படைந்த விசுவாசம். இன்றைக்கு விசுவாசம் ரொம்ப கம்மியாக இருக்குது, ரொம்ப கம்மி. ஓகே, இயேசு கிறிஸ்துவின் வருகையை எதிர்நோக்கி இருக்கிற நமக்கு அவருடைய வருகையை நாம் காத்து கொண்டு இருக்கிறோம். இந்த கடைசி காலங்களில் ரொம்ப எண்ட் ஆஃப் டைம், இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு மிக சமீபமான காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த நாளில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நமக்கு விசுவாசம் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. விசுவாசம் ரொம்ப முக்கியமாக இருக்குது. பாருங்கள், விசுவாசம் இயேசு கிறிஸ்துவின் வருகையின் போது விசுவாசத்தை காண்பாரோ என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த கடைசி காலத்தில் அவருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறதுனால விசுவாசத்தை காண்பாரோ என்று சொல்லுகிறார். இந்த நாளில் சில
வேத வசனங்களிலிருந்து சில காரியங்களை நம்ம பார்க்கிறோம். என்ன? இயேசு கிறிஸ்துவே வியப்படைந்த விசுவாசம், தன் வேலைக்காரனுக்காக வைத்த விசுவாசம், இப்படி பல விசுவாசங்கள் இருக்கிறது. விசுவாசம் நம் தேவனை சார்ந்ததாய் இருக்கிற வேண்டும். நம் தேவன் மேல் எந்த அளவுக்கு விசுவாசம் வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றி பெற முடியும். சரிங்களா? அதான் சொல்கிறேன், இந்த நாளில் கடந்த நாட்களில் விசுவாசமெல்லாம் ரொம்ப பஞ்சர் ஆகி போச்சு சில நேரத்தில். ஏன்னா சூழ்நிலை அப்படி ஆயிடுச்சு. சூழ்நிலைகள் உயர்ந்து இருக்குது, விசுவாசம் பஞ்சராகி கிடக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா நடக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ ஜெபம் பண்ணியிருப்பாங்க, ஒன்றுமே நடக்கலை. ஜெபம் கேட்குதா இல்லையா அப்படின்னு சில போராட்டங்களில் இருக்கிறோம். விசுவாசம் அப்படி இருக்குது. ஆனால் வேதத்திலிருந்து நடந்த சில சம்பவங்களை நாம் ஆராய்ந்து பார்ப்போமானால் நமக்கு அந்த விசுவாசம் நமக்கு அந்த விசுவாசம் உண்டாகும் என்ற அந்த நம்பிக்கை நமக்கு வரணும். சரியா? அதை குறித்து தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ராகாப். அவங்க என்ன செய்கிறாங்க, எரிகோ அந்த ஊரில் பெரிய மதில் சுவர், அது மேலே தான் அந்த ராகாப் என்ன செய்வாங்க, அவங்க வீடு கட்டி மேலே இருக்கிறாங்க, அங்கே வாழ்கிறாங்க. இந்த யோசுவா என்ன செய்கிறாரு, இந்த 2 வேவுகாரரை அனுப்புகிறாரு. எதுக்கு? எரிகோவுக்கு போய் பார்த்துட்டு வா, எப்படி இருக்குது தேசம்லாம், எப்படி இருக்குது, ஆண்டவர் போய் நம்மளுக்கு அந்த தேசத்தை தரேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால் 2 வேவுகாரர்களை யோசுவா அனுப்புகிறார். போய் பார்க்குறப்ப தேவன் பாருங்கள், நம்ம தேவனை ராகாப் நன்கு அறிந்திருந்தாள். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை, இஸ்ரவேல் தேவன் எப்படிப்பட்டவரை என்பதை நன்கு அறிந்திருந்தாள் ராகாப். சரிங்களா? இந்த 2 வேவுகாரர்களையும் ராகாப் பத்திரமாக பாதுகாக்கிறாள். இன்றைக்கு நாம் தேவனை அறிந்திருக்கிறோம். நம்ம என்ன செய்கிறோம், தேவனை அறிஞ்சிருக்கிறோம். ஆனால் நம்ம எந்த அளவுக்கு அவர் மேல் விசுவாசம் வைக்கிறோம் என்பது நமக்கு அது கேள்விக்குறியாக தான் இருக்குது. 2:10 அந்த 2:10 வசனத்தில் கொஞ்சம் விளக்கமாக அங்கே சொல்கிறத நம்ம பார்க்கலாம். என்ன சம்பவம் நடக்குது? 2:10 நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும். பாருங்க, இந்த ராகாப் இருந்தது எரிகோ பட்டணம். ஆனால் அங்கே எகிப்தில் இருந்து புறப்பட்டதையே ராகாப் கேள்விப்பட்டிருக்காங்க. சரியா? அப்போ யார் சொல்லியிருப்பா? அப்போ எகிப்திலிருந்து புறப்பட்ட பொழுது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம் உண்டாயிருக்கும். சரியா? கேள்விப்பட்டிருக்கா பாருங்க. ராகாப் எகிப்திலிருந்து புறப்பட்டு இந்த சிவந்த சமுத்திரத்தை பிளந்து வழிநடத்தி வந்ததை ராகாப் அந்த நாளில் கேள்விப்பட்டு இருக்கிறாள். நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். அப்ப சொல்றாங்க, சிவந்த சமுத்திரத்தை கடந்து வந்தது மாத்திரமல்ல, அங்க பெரிய 2 ராஜாக்களை நீங்கள் வெற்றி பெற்றீங்க. சண்டை போட்டு என்ன செஞ்சீங்க? வெற்றி கொண்டீங்க. அப்புறம் கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று. அவ்வளோ பெரிய ராஜாக்களை அவர்கள் வெற்றி பெற்று கடந்து வந்த பொழுது இங்கே எரிகோவில் அங்கே இருந்த மக்களுடைய உள்ளத்தில் எப்படி இருந்துச்சா? கலங்கி போய் இருந்தாங்களாம். எப்படி? இருதயம் கரைந்து போயிற்று. கரைந்து போயிடுச்சா? கரைஞ்சு போச்சான். அப்போனா எந்த அளவுக்கு இருப்பார் பாருங்க. அப்படிப்பட்ட தேவன் தான் நம்ம மத்தியில் இருக்கிறார். ஆமென். இது எதற்கு எனக்கு இந்த வசனத்தை பேச சொன்னார்னு தெரியல. கரெக்டாக நம்ம சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஒத்து போகுது. என்னது? ஒத்து போகுது. சரி, அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். சரிங்களா? அப்போ ராகாப் என்ன செய்கிறாங்க? நல்லா அறிஞ்சிருக்கிற, நம்மளுடைய தேவனை நல்லா அறிந்திருக்கிற ஒரு மனுஷி. சரியா? அப்போ இந்த 2 வேவுகாரர்களையும்
ராகாப் பத்திரமாக பாதுகாக்கிறாங்க. சொல்லுங்க, அடுத்த வாசிங்க. எல்லோருடைய தைரியமும் அற்று போயிற்று. எல்லாருடைய தைரியமும் அற்று போயிடுச்சு. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். ஆமென், அல்லேலூயா. நம்முடைய பிரச்சனைகள் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும், எந்த சூழ்நிலைகள் நமக்கு விரோதமாய் இருந்தாலும், உயர வானத்திலும் கீழே பூமியிலும் நம்முடைய தேவன் உயர்ந்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் நம் மத்தியில இந்த நாளில் இருக்கிறார். அடுத்தது வாசிங்க. இப்போதும் நான் உங்களுக்கு தயவு செய்தபடியினால், இப்பொழுது நான் உங்களை பாதுகாத்ததுனாலே, உங்களுக்கு உதவி செஞ்சதுனாலே, நீங்கள் உங்களுடைய தேவனிடத்திலிருந்து எங்களை மீட்க நீங்க ஒரு தயவு செய்ய வேண்டும். ராகாப்பு வேவுகாரர்களுக்கு உதவி செய்கிறா, பாதுகாத்து பத்திரமா ஊருக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஆனால் ஒரு வேண்டுதல் வைக்கிறார் ராகாப்பு, உங்களுடைய தேவன் பெரிய தேவன், உங்களுடைய தேவனைப் போல யாரும் கிடையாது. அவர் வானத்தில் உயர்ந்திருக்கிறார், பூமியிலே உயர்ந்திருக்கிறார். இப்படிப்பட்ட தேவன் உங்களுக்கு இருக்கிறதுனால எங்களை என்ன செய்யணும், நான் உங்களுக்கு தயவு பண்ணது போல இந்த ஜனங்கள் அழிவிலிருந்து எப்படியா இருந்தாலும் உங்களை தேவன் ஜெயிக்க வச்சிருவார். என்ன செய்வார், எப்படியா இருந்தாலும் எரிக்கோவில் இருக்கிற இந்த பட்டணத்தை உங்கள் கையில் கொடுத்துருவார். அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. அப்படி இந்த ஜனங்களை அழிக்கும் பொழுது என்னையும் என் குடும்பத்தாரையும் உங்களுடைய தேவன் பாதுகாக்க வேண்டும். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் சூழ்நிலைகள் தலைகளாக இருக்கலாம், கையில் 10 காசு கூட இல்லாமல் இருக்கலாம், வருமானம் இல்லாமல் இருக்கலாம், வீட்டில் தானியங்கள் அரிசி பருப்பு எதுவுமே இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நம்முடைய தேவன் வானத்திலும் பூமியில் உயர்ந்திருக்கிறவர் நம்முடைய தேவைகளை சந்திக்க வல்லவராயிருக்கிறார், நம்முடைய பாதுகாக்க வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். சரிங்களா? அப்ப வாசிங்க. நீங்களும் என் தகப்பன் குடும்பத்துக்கு தயவு செய்வோம் என்று கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு, நீங்களும் எனக்கும் என் தகப்பன் குடும்பத்திற்கும் நீங்கள் என்ன செய்யணும், தயவு செய்யணும் அப்படின்னு ஒரு வேண்டுகோள் வைக்கிறாள் ராகாப். நீங்கள் என் தகப்பனையும் என் தாயையும் என் சகோதரரையும் என் சகோதரிகளையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரோடே வைத்து எங்கள் ஜீவனை சாவுக்கு தப்புவிக்கும்படி எனக்கு நிச்சயமான அடையாளத்தை கொடுக்க வேண்டும் என்றால். பாருங்க, இப்ப ராகாப் சொல்றாங்க, நான் உங்க 2 பேர்த்த காப்பாத்தினேன், ஆனா நீங்க என்ன செய்யணும், என் குடும்பம் வம்சம் எல்லாத்தையுமே காப்பாற்றணும். வேவுகார் 2 பேர்கிட்ட கேட்குறாங்க இந்த ராகாப். அப்போ ராகாப்கிட்ட கேட்கும் பொழுது இந்த 2 பேர் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, அப்போ எனக்கு ஒரு அடையாளத்தை காட்டணும், நாங்கள் தான் இந்த பூமி இருக்கணும், எப்படியா இருந்தாலும் உங்கள் தேவன் எங்களை ஜெயிக்க வச்சிருவார், எங்களை ஜனங்களை அழிக்க போகிறாங்க, ஆனால் என்னையும் என் தகப்பன் குடும்பத்தாரையும் என் அக்கா தங்கச்சி அண்ணன் எல்லா சொந்தக்காரங்களையும் நீங்கள் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வேண்டுகோள் வைக்கிறாள் ராகாப். அப்போ என்ன செய்கிறாங்க, அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி, எங்கள் ஜீவனே உங்கள் ஜீவனுக்கு ஈடு, நீங்கள் எங்கள் காரியத்தை வெளிப்படுத்தாதிருந்தால் கர்த்தர் எங்களுக்கு தேசத்தை கொடுக்கும் போது நாங்கள் தயையையும் சத்தியத்தையும் பாராட்டுவோம் என்றார்கள். தயவும் சத்தியத்தையும் பாராட்டுவோம் என்றார்கள். சரிங்களா? அப்போ சொல்கிறாங்க எவ்வளோ இதாக இவங்க அவங்களுக்கு வாக்கு கொடுக்குறாங்க. அப்போ என்ன செய்கிறாங்க, வாசிங்க. அப்பொழுது அவர்களை கயிற்றினாலே ஜன்னல் வழியாய் இறக்கிவிட்டால். அப்போ பாதுகாப்பா ராகாப் என்ன செய்கிறாங்க, அந்த 2 வேவுகாரர்களையும் ஜன்னல் வழியாக தப்பித்து போகும்படி அவரை இறக்கி விடுறாங்க. சரிங்களா? ராகாப்புக்கு நம்மளுடைய தேவன் மேலே உள்ள விசுவாசம், எப்படியா இருந்தாலும் நம்மளை பாதுகாப்பாங்க, அதற்கு ஒரு அடையாளத்தை கொடுக்க வேண்டும். என்ன செய்யணும், அடையாளத்தை கொடுக்கணும். அப்போ என்ன செய்கிறாங்க, வாசிங்க. அவள் வீடு அலங்கத்தின் மதிலில் இருந்தது. அந்த அலங்கத்தின் மதில் மேல் இருந்துச்சு அந்த வீடு. அலங்கத்திலே அவள் குடியிருந்தாள். அப்பொழுது அவள் அவர்களை நோக்கி, தேடுகிறவர்கள் உங்களை காணாதபடிக்கு. சரி, அப்ப 2 பேர்த்த யாரும் கண்டுபிடிக்காதபடிக்கு ராகாப் இந்த 2 வேவுகாரர்களையும் அனுப்பி விட்டுறாங்க. அப்போ ஒரு அடையாளத்தை கேட்குறாங்க ராகாப், எங்களுடைய குடும்பம் பாதுகாக்கணும், என் தகப்பன் எல்லா சொந்தக்காரங்க குடும்பத்துலேயும் பாதுகாக்கணும்,
அதற்கு ஒரு அடையாளத்தை எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி 17 வசனத்தில் என்ன சொல்கிறாங்க? யோசுவா 2:17. அப்போ என்ன அடையாளமாக கொடுத்துட்டு போகிறாங்க? அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி, அப்பொழுது அந்த மனுஷர் 2 வேவுகாரரும் ராகாப்பை நோக்கி என்ன சொல்கிறாங்க? இதோ நாங்கள் தேசத்துக்குள் பிரவேசிக்கும் போது, நாங்கள் தேசத்துக்குள் பிரவேசிக்கும் பொழுது நீ இந்த சிவப்பு நூல் கயிற்றை எங்களை இறக்கி விட்ட ஜன்னலிலே கட்டி உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் சகோதரர்களையும் உன் தகப்பன் குடும்பத்தார் அனைவரையும் உன்னிடத்தில் உன் வீட்டிலே சேர்த்துக்கொள். பாருங்க, நீங்க எந்த வழியாக நீங்க என்னை இறக்கி விட்டியோ அந்த ஜன்னல்ல ஒரு சிகப்பு நூலை கட்டி வை. சிகப்பு நூல், நல்லா கவனிங்க. நூலுக்கு ஏதாவது மகிமை இருக்கா? நூல், அந்த சிகப்பு நூலை நீ அந்த ஜன்னலில் கட்டி வை. சிகப்பு நூல் எவ்வளோ வரும்? நம்ம வீட்டில் எவ்வளோ நூல் இருக்குல்ல, நூல். சிகப்பு நூல் என்ன ஆகும்? அந்த நூலை ஜன்னலில் கட்டி வை. சரியா? நீ ஜன்னலில் அந்த நூலை கட்டி வச்சின்னா உன் குடும்பமே பாதுகாக்கப்படும். என்ன செய்யும்? உன் ஜன்னலில் அந்த நூலை கட்டி வச்சா விசுவாசம் எங்கே இருக்குது? அந்த நூல் மேல் விசுவாசம். சிகப்பு நூல், சிகப்பு நூல் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. சரிங்களா? அந்த பாருங்கள், நான் கேட்டிருக்கலாம் சில கேள்வி. சரியா? இப்போ நீ போய் இந்த நூலை கட்டி வச்சா எப்படியா எங்கள் குடும்பம் பாதுகாக்கும்? ஏதாவது 2 துப்பாக்கி கொடுத்துட்டு போனால் பரவாயில்ல, நாங்கள் சுட்டு தப்பிச்சிருப்போம். நீ என்னன்னா இந்த சிகப்பு நூலை கட்ட சொல்கிறிய, இது போய் எங்களை பாதுகாக்குமா? எந்த கேள்வியும் கேட்கல. வேவுகாரர்கள் சொன்னதை அப்படியே அந்த ராகாப் செய்தாள். சரிங்களா? அப்போ பாருங்கள், அந்த ஜன்னலில் சிகப்பு நூலை கட்டினாள். விசுவாசம், தேவன் நம்மை காப்பார் என்ற விசுவாசம், அதற்கு ஒரே ஒரு அடையாளம் அந்த நூல். இந்த நூல் எதற்கு அடையாளமாக இருக்கிறது? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. எகிப்திலே சங்கார தூதன் வந்தபொழுது நிலைக்கால்களில் பூசப்பட்ட ஆட்டுக்குட்டியின் இரத்தம் தலைச்சன் பிள்ளைகளை எல்லாற்றையும் பாதுகாத்தது. இன்றைக்கு விசுவாச சந்ததியாராகி இருக்கிற நமக்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமை நம்மை பாதுகாக்கிறது. சரிங்களா? இந்த நூல், தேவனுடைய வார்த்தை நமக்கு நூலாய் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை என்ன? நமக்கு நூல். நூல்னா ஞாபகம் இருக்கா? நூலகத்தில் போய் நிறையா புஸ்தகம்லாம் இருக்கும், படிச்சிரும். இது பேர் நூல். இந்த நூல் நம்முடைய வீட்டில் இருக்கணும், நம்முடைய இருதயத்தில் இருக்கணும், நம்ம உள்ளத்தில் இருக்கணும். இந்த நூல் வேதாகமம் நூல் தான், இது பேர் நூல். சரிங்களா? இந்த நூல் நம்மை பாதுகாக்கிற நூலாய் இருக்கிறது, தேவனுடைய வசனமாய் இருக்கிறது. சரிங்களா? என்னடா இப்படி சொல்கிறாரு, இது எப்படி அப்படின்லாம் யோசனை பண்ணாதீங்க. ஆண்டவர் சொன்னதை நான் சொல்லுகிறேன். எப்படி? நம்ம உள்ளத்தில் தேவனுடைய வார்த்தை இருக்கணும். நூல் என்கிற இந்த வார்த்தை நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும், நம்முடைய நெத்தியில் இருக்க வேண்டும், நம்ம வீட்டின் நிலைக்கால்களில் இருக்க வேண்டும். வீட்டு உள்புறம் செவுறுகள் எல்லாத்துலேயும் தேவனுடைய வசனம் இருக்கணும், வார்த்தை இருக்க வேண்டும். பாருங்கள், உபாகம புஸ்தகம் 11வது அதிகாரம் 19 to 21 வசனங்களை வாசிங்க. அப்போ தெரியும் தேவனுடைய வசனம் எப்படியெல்லாம் நம்முடைய வீட்டில் வைக்கணும் அப்படின்னு சொல்லி. இங்கே உபாகம புஸ்தகம் 11:19 சொல்கிறாரு, வாசிங்க. நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும் உங்கள் ஆத்துமாவிலும் பதித்து. நல்லா கவனிங்க. எப்படி இந்த ராகாப் தேவனை அறிந்திருந்தால், ஆனால் விசுவாசத்தினாலே நூல் கட்டி, சிகப்பு நூலை கட்டி தன் குடும்பத்தை பாதுகாத்தாலோ, அதே போல இந்த நாளில் தேவனுடைய வசனத்தை நம்முடைய இருதயத்தில் பதித்து வாங்க. அடுத்தது, அவைகளை உங்கள் கையின் மேல் அடையாளமாக கட்டி. இந்த கயிறு கட்டுறதெல்லாம் எப்படி வந்துச்சு தெரியுங்களா? இதை பார்த்தா வந்திருக்கும் நான் நினைக்கிறேன். போய் கயிறு கட்டிட்டு வருவாங்க தெரியுமா? ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த வசனத்தை உன் கையில் கட்டிக்கோ. எப்படி? மறக்க மாட்டேன். இப்படி வாட்சி கட்டிட்டு அடிக்கடி டைம் பார்த்துக்கிறோம்ல,
எப்படா ஆராதனை முடியும், மணி ஆச்சு, சீக்கிரம் கிளம்பணும் அப்படின்னு பார்க்குறோமா? அந்த மாதிரி அது மாதிரி நம்ம என்ன செய்யணுமா, வசனத்தை நம்ம கையில் கட்டிக்கணுமா. சரியா? அப்புறம் அடுத்தது, உங்கள் கண்களின் நடுவே ஞாபக குறியாக வைத்து. நம்ம கண்கள் நடுவே ஞாபக குறியாக இருக்கணுமா. அப்போ குறியிடுறாரு, இந்த குறியை பார்த்தா வசனம் ஞாபகம் வரணும். சரியா? தேவனுடைய வாக்கு தத்தம் ஞாபகம் வரணும், தேவன் நமக்கு சொன்ன தீர்க்க தரிசனம் ஞாபகம் வரணும். சரிங்களா? அந்த வசனம் நமக்கு குறியாக இருக்கணும். அப்போ ராகாப் கட்டுன அந்த கயிறு ஒரு குறியாக இருந்தது. சரியா? இந்த நூலை கட்டிட்டு போக சொன்னாங்களே, இந்த நூலை கட்டினதுனால என் குடும்பம் பாதுகாக்கப்படும், தேவன் நம்ம என் குடும்பத்தை பாதுகாப்பார். சரியா? அந்த ஞாபக குறியாக வைப்பதற்கு தான் அந்த நூலை கட்டினார். அவைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு உபதேசித்து. நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணுமா, பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். இனிமேல் உட்கார வச்சு டெய்லி பைபிள் படிக்க வச்சு பைபிளை பார்த்தையெல்லாம் சொல்லி கொடுக்கணும். தப்பு செய்கிறோம், நம்ம சொல்லி கொடுக்கறது இல்லை. இனிமேல் சொல்லி கொடுக்கணும். பக்கத்தில் ஒரு பெரம்பையும் வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு உட்கார வச்சு எப்படி வாதியார் ஸ்கூலில் பாடம் நடத்துவார அது போல் இனிமேல் வசனத்தை சொல்லி கொடுக்கணும், நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். அப்புறம் நீங்கள் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும். நீங்கள் வீட்டில் உட்கார்ந்துருக்கும் போது, சும்மா டிவி பார்த்துக்கிட்டு இருக்கிற போது இல்லை, சும்மா உட்கார்ந்துருக்கிற போது, வழியிலே நடக்கிற போதும். வழியில் நடக்கிற போதும், சும்மா நீ உட்கார்ந்துக்கிட்டு இருக்க போதும், வழியில் நடந்துக்கிட்டு இருக்க போதும் என்ன செய்யணும், படுத்து கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும். எதுக்குமே ஆண்டவர் விட்டு கொடுக்கல. சரி தூங்குறப்ப விட்டுருப்பா அப்படின்னு சொன்னாரா? இல்லை, நீ சும்மா உட்காந்துருக்கிறப்ப, வழியில் நடக்கிறப்ப, நீ படுத்திருக்கிறப்ப, நீ எழுந்திருக்கிறப்ப, அப்புறம் அவைகளை குறித்து பேசுவீர்களாக. அவைகளை குறித்து பேசுவீர்களாக. எதை குறித்து தெரியுமா? இந்த தேவனுடைய வசனத்தை குறித்து பேச வேண்டும். ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் தெரியுமா, ஏசப்பா எவ்வளோ நல்லவர் தெரியுமா. அவர் பாரு, ஒரு மீட்டிங் நடத்திக்கிட்டு இருந்தார். அப்போ பார்த்தீங்கன்னா 5000 பேர் கூட்டம் வந்துருச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் சாப்பாடு இல்லை. ஒரே ஒரு சின்ன பையன் 5 அப்பமும் 2 மீனும் வச்சுருந்தான். பாருங்க, அப்புறம் ஜெபம் பண்ணி ஏசப்பா 5000 பேருக்கு அதை பெருக வச்சு கொடுத்தாரு, உணவு கொடுத்தாரு அப்படின்னு. இந்த காரியங்களெல்லாம் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணுமா. எப்படி செய்யணும்? பிள்ளைகளுக்கு அதை சொல்லி கொடுக்கணும். அப்புறம் அவைகளை உங்கள் வீட்டு நிலைகளிலும். இப்போ இந்த வீட்டில எல்லாம் வசனம் வைக்கிறாங்கல்ல, வசனம் போர்டு மாட்டி வைக்கிறாங்கல்ல, அது இந்த வசனத்தின்படி தான் அதை செய்கிறாங்க. உங்கள் வீட்டின் நிலைகளிலும், நிலைகள் வாசல்களிலும். உங்கள் வீட்டு வாசல்ல வசனம் வைக்கணும், எழுதுவீர்களாக. புரியுதா? உங்கள் வீட்டு வாசல்ல, நிலையில அந்த தேவனுடைய வார்த்தையை நாம் எழுதி வைக்கணும். அப்புறம் நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவர் வழிகளில் எல்லாம் நடந்து அவரை பற்றி கொண்டிருக்கும்படி, அவரை பற்றி கொண்டிருக்கும்படி நான் உங்களுக்கு செய்ய கற்பிக்கிற இந்த கற்பனைகளை எல்லாம் ஜாக்கிரதையாய் கை கொள்வீர்களானால். ஜாக்கிரதையாய் கை கொள்ள வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? ஜாக்கிரதையா, ரொம்ப கவனமாக தேவனுடைய வசனத்தை நாம் கை கொள்ள வேண்டும். இன்னைக்கு கடைசி காலத்தில் தேவ வசனத்தின் மேலே ஒரு வாஞ்சை கிடையாது. சரியா? காரியம் இப்படி இருக்கிறதா என்பதை குறித்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்களாம். எதை? தேவனுடைய வசனத்தை குறித்து காரியம் இப்படி இருக்கிறதான்னு சொல்லி ஆச்சரியப்பட்டாங்க. ஆண்டவர் சொல்கிறார், என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன். அவர் வசனத்தை பார்த்து நடுங்கணுமா. சரிங்களா? அப்படி நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன் என்று சொன்னார். அன்றைக்கு ராகாப்புக்கு இருந்த விசுவாசம், அந்த சிகப்பு நூலில் இருந்த விசுவாசம் இந்த நாளில் நமக்கும் இருக்க வேண்டும். இதில் தேவனுடைய வார்த்தையின் மேலே, தேவன் மேலே விசுவாசம் இருக்க வேண்டும். அவர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை குறித்ததான அந்த வார்த்தையின் மேலே விசுவாசம் இருக்க வேண்டும். அப்போ என்ன சொல்கிறார் பாருங்க, உன் வீட்டில் நிலையில் எழுதி வை, வீட்டு சுவருன்னு போட்டிருக்குல்ல, சுவறுகளில் எழுதி வைக்கணும்னு போட்டிருக்கல, வாசிங்க. அவைகளை உங்கள் வீட்டு நிலைகளிலும், உங்கள் வீட்டு நிலைகளிலும், உங்கள் வாசல்களிலும், உங்கள் வாசல்களிலும் எழுதுவீர்களாக.
பார்த்தீங்களா? அப்போ எழுதி வைக்கணும். நம்ம வீட்டில் இருக்கணும். அது மட்டும் இல்லை, நம்ம உள்ளத்தில் இருக்கணும், நம்ம இருதயத்தில் இருக்கணும், நம்ம சிந்தையில் இருக்கணும், நம்ம நடக்கையில் இருக்கணும், நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். இப்படியெல்லாம் தேவனுடைய வார்த்தையை நாம் என்ன செய்யணும்? பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். ராகாப்பை குறித்து எபிரேயர் 11:31 வாசிக்கலாம். அதுலேயும் போட்டிருக்கு ராகாப் எப்படி விசுவாசமாக இருந்தான்னு. எபிரேயர் 11:31 வாசிங்க. எபிரேயர் 11:31. விசுவாசத்தினாலே ராகாப் விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுகாரரை சமாதானத்தோட ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோட கூட சேதமாகாதிருந்தாள். கீழ்ப்படியாதவர்களோட சேதமாகாமல் இருந்தாள். எப்படி? விசுவாசத்தோடே. சரிங்களா? அவள் தேவன் நம்மை பாதுகாப்பார். அன்றைக்கு சிகப்பு நூலை கட்டி அவள் தன் குடும்பத்தையும் தன்னையும் பாதுகாத்தால், இன்றைக்கு தேவ வசனமாகிய இந்த நூலை நாம் விசுவாசிக்கும் பொழுது நம்முடைய ஜீவன் பாதுகாக்கப்படுகிறது. இம்மையில் மாத்திரமல்ல, மறுமையிலும் நம்முடைய ஜீவன் பாதுகாக்கிறது. யாக்கோப்பு 2:25 வாசிங்க. அதுலேயும் ராகாப்பை குறித்து நாம் வாசிக்கிறோம். யாக்கோப்பு 2:25. அந்தப்படி ராகாப் என்னும் வேசியும் தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பிவிட்ட போது கிரியைகளினாலே அல்லவோ நீதியுள்ளவளாக்கப்பட்டாள். கிரியையினாலே. முன்னாடி இருந்தது விசுவாசம். எபிரேயர் 11:31 விசுவாசம் இருந்துச்சு. யாக்கோப்பு 2:25 கிரியை இருந்துச்சு. என்ன கிரியை? அவர்கள் வேவுக்காரர்கள் சொன்ன வார்த்தையை அவள் சிகப்பு நூலை கட்டினாள். அதுதான் கிரியை. செய்கிறது தான் கிரியை. சரிங்களா? விசுவாசம். முன்னாடி விசுவாசம், தேவன் நம்மை பாதுகாப்பார். ரெண்டாவது கிரியை, அந்த நூலை எடுத்து கட்டினாள். நம்முடைய விசுவாசம் கிரியையினாலே வெளிப்பட வேண்டும். சரிங்களா? கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாய் இருக்கிறது. அதுபோல் நம்ம என்ன செய்யணும்? கிரியை இல்லாத விசுவாசமாக இருக்கக்கூடாது. தேவன் ஒரு காரியத்தை சொன்னால் நாம் அதை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய வசனத்தை வாசிங்க, படிங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் வருகை ரொம்ப சமீபமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப சமீபம். ஏன்னா நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்குது. அதனால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளணும். நம்ம வீணான காரியங்களுக்கு நேரத்தை கொடுத்து விட்டு தேவனுக்கு சரியான நேரத்தை கொடுக்காதபடிக்கு நம்ம இருக்கிறோம். நாம் திருத்தி கொள்ள வேண்டும். நம்மை நாமே சோதித்து நிதானித்து அறிய வேண்டும். நான் எப்படி நடக்க வேண்டும், ஆண்டவரிடத்தில் இன்னும் எப்படி கிட்டி சேர வேண்டும் அப்படின்னு நாம் இருக்கணும். எனக்கும் இந்த செய்தி எனக்கும் தான். சரிங்களா? பல காரியங்களுக்காக நம்ம ஓடுறோம், வேஸ்ட்டு பண்ணுறோம் டைமை. ஆனால் வரும் நாட்களில் ஆண்டவரோடு நம்ம எப்படி நெருங்கி பழக வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். வேதத்தை வாசிக்க நம்முடைய வாழ்க்கையிலே சூழ்நிலைகளெல்லாம் மாறும். தேவனோடு ஒரு உறவை நாம் வளர்த்து கொள்வதற்கு அவர் கொடுத்த இந்த வேதம் இருக்கிறது. அவருடைய வார்த்தை நமக்கு இருக்கிறது. பாருங்கள், ஒரு சப்ஜெக்டே 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. ராகாப் மட்டுமே 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இன்னும் இருக்குது 7 சம்பவங்கள் இருக்குது. சரி, தொடர்ந்து நம்ம விசுவாசத்தை குறித்து பார்க்கலாம். ஏன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, மனுஷகுமாரன் வரும் நாட்களிலே விசுவாசத்தை காண்பாரோ. ஏன்னா அவ்வளோ கொடுமையான நாட்களில் இருக்கிறோம். எவ்வளோ பேர் ஜெபம் பண்ணியிருப்பீங்க இந்த எலெக்ஷனுக்கு. எவ்வளோ பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் தேவன் ஒரு திட்டம் வச்சுருப்பார். அந்த திட்டத்தை யாராலும் மாற்ற முடியாது. நம்ம கிடைக்கிற ஜெபத்துக்கு பதில் கேட்கலையா? ஒரு சகோதரி சேலத்தில் ஒரு சகோதரி பேசிகிட்டு இருக்கும்போது, பிரதர் நம்ம ஜெபத்தெல்லாம் ஆண்டவர் கேட்குறாரா இல்லையா அப்படின்னு. ஏன் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. எலெக்ஷன் இப்படி ஆயிடுச்சு, மறுபடியும் இந்த ஆட்சி வந்துருச்சு. எந்த ஆட்சி வந்தால் என்ன, நம்ம ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு அப்படின்னு. நம்ம ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு. நேபுகாத்நேச்சர் பாருங்க, தேவனுடைய ஆலயத்திலேருந்து பொருட்களெல்லாம் கொள்ளையடித்துட்டு வந்த நேபுகாத்நேச்சர். தேவனுடைய ஆலயத்தை, அங்கே இருந்த எல்லா தேவனுடைய ஆலயத்தில் இருந்த பரிசுத்தமான அந்த பொருட்கள் எல்லாம் கொள்ளையடித்து வந்தவர் நேபுகாத்நேச்சர். ஆனால் அவரை சொல்கிறாரு, என்னுடைய ஊழியக்காரன்னு அழைக்கிறாரு நேபுகாத்நேச்சரை தேவன்.
ஏன்னா அவருடைய திட்டத்துக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. சரியா? தீங்கு நாட்களுக்காக துர்மார்க்கனை தேவன் உண்டு பண்ணி வச்சிருக்கிறாராம். நீதிமொழிகளில் போட்டிருக்கு. சரியா? இந்த மாதிரி தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ள காரியங்களாக இருக்கிறது. நம்ம அனுதினமும் வேதத்தை வாசிக்கவும், தேவனிடத்தில் நெருங்கி சேவிக்கவும், தேவனோடு உறவை வளர்த்து கொள்ளவும், ஆழமான உறவு தேவனுக்கு நமக்கு இருக்க வேண்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து விசுவாசத்தில் நம்மை வழிநடத்துவார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிக்க இருக்கிறார். நாம் கர்த்தருடைய பந்திக்கு நாம் கடந்து செல்வோம். கல்வாரியின் கருணையிலே காயங்களில் காணுதே கர்த்தரேசு பாருனக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே. கர்த்தரேசு பாருனக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே. விலையேற பெற்ற திருரத்தமே அவர் விழாவில் நின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ராஜா. நன்றியோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, அன்றைக்கி ராகா ஆண்டவரே உம்மை பற்றி அறிந்திருந்தாள். ஆண்டவரே, உம்மேல் உள்ள விசுவாசம் அவள் கிரியையினாலே வெளிப்பட்டு அந்த குடும்பம் பாதுகாத்தது. இந்த நாளில் உம்மை நாங்கள் அறிந்திருக்கிறோம் தகப்பனே. இதோ உம்முடைய சரீரத்திலே நித்திய ஜீவன் இருக்கிறது ராஜா, அறிந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களை நோக்கி சொன்னார், என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனில் நிலைத்திருக்கிறேன் என்றார். இதோ இயேசு கிறிஸ்துவின் சரீரம், நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவின் சரீரம். இந்த சரீரத்திலே நம்முடைய உடலுக்கு ஆரோக்கியம் இருக்கிறது, பலன் இருக்கிறது, ஆசீர்வாதம் இருக்கிறது. அவருடைய சரீரத்தை இப்பொழுது நாம் புசிப்போம். இதோ இயேசு கிறிஸ்துவின் இரத்தம், அவருடைய இரத்தத்தை இப்பொழுது நாம் பானம் பண்ணுவோம். தகப்பனை, நன்றியோடுமே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளில் இந்த ஆராதனைக்கு எங்களை அழைத்து வந்ததற்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்நாளெல்லாம் ஆண்டவரே உடைய கரமும் கிருபை எங்களை தாங்கி வழிநடத்த முடியாது ஜெபிக்கிறேன். நாங்கள் மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படும். தேவரீர் எங்களோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் எங்களை தேற்றுகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்னும் ஆண்டவரே, ஆழமான உறவை உம்மிடத்தில் நாங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே, உம்மையும் என்னையும் பிரிக்கக்கூடிய எந்த பாவங்களும் எங்களுக்கு இருக்கக்கூடாதுப்பா, இருக்கவே கூடாது. பாவ சுவர்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் தகர்த்து எறிகிறோம் ஆண்டவரே, தகர்த்து எறிகிறோம். உம்மோடு கூட நாங்கள் இன்னும் கிட்டி சேர வேண்டும் ஆண்டவரே. இந்த விசுவாசத்தை குறித்து எங்களோடு பேசி கொண்டிருக்கீங்க. உண்மையே நாங்கள் நம்பி வாழ கிருபை செய்யுங்க. மீட்பெரும் இரட்சகருமாய் இருக்கிற தண்ணீரை திராட்சரசமாக மாற்றின இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நிய ஐக்கியம் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த வாரம் சந்திப்போம். ஆமேன்.